எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்துடைய அமாவாசை ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? தவறாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? திதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வர்ற அமாவாசை, வருஷத்தில் வர்ற 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். ஆடி மாதம் ஒன்று, தை மாதம் ஒன்று, புரட்டாசி மாதம் மாலை பட்ச அமாவாசை ஒன்று. இந்த 3மே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் வர அமாவாசை ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வருஷத்தில் 2 விதமாக பிரித்து வச்சுருக்குறாங்க. முதல் பாதி 6 மாதம் முதல் பாதி 6 மாதம் உத்தராயணம், 2வது பாதி 6 மாதம் தட்சிணாயனம். இது ஆடி மாதத்தில் வர்ற தட்சிணாயனம், முதல் மாதத்தை தட்சிணாயனம் காலத்தில் வர முதல் அமாவாசை. அதனால ரொம்ப 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 சிறப்பு. அதனால தான் இந்த வழிபாடை, இந்த திதி கொடுக்கறத நம்ம தவறாமல் நம்ம முன்னோர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீடு தேடி வருவாங்களாமா நம்மளுடைய முன்னோர்கள். அதனால் அவங்களுக்கு நம்ம மரியாதை பண்ணணும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு திதி கொடுக்கணும். நம்ம கொடுக்குற திதி, நம்ம கொடுக்குற அவங்க விரும்பி சாப்பிட்றத, அந்த இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் அவங்க மனசார ஏற்றுக்குவாங்களாமா, சந்தோஷமாக போவாங்களாமா பார்த்துட்டு. அப்புறம் இன்னொன்றும் சொல்கிறாங்க, இந்த மாதத்தில் தேவர்களுக்கெல்லாம் தூங்குற காலம் மாலை நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால நம்மளையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நம்ம பெரியவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ அமாவாசைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லலாமா? ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு வாசலில் முதல்ல கோலம் போடக்கூடாதுங்க. அது எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வாசலில் கோலம் போடக்கூடாது. நம்ம முன்னோர்களை வரவேற்கும் விதமாக நம்ம வாசலில் நம்ம கோலம் போடக்கூடாது. அந்த அன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதோ, இல்லை பூஜை அறையை சுத்தம் பண்ணுறதோ, சமையக்கட்டை சுத்தம் பண்ணுறதோ பண்ணக்கூடாதுன்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? தூங்காமல் நேரமாக 5லேருந்து 6 மணிக்குள்ளே இருந்துச்சு எல்லாருமே குளிச்சுட்டு வீட்டில் அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிக்கணும். நீங்கள் நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தாலுமே வீட்டில் நீங்கள் அவங்களுடைய படமெல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபோட்டோ, அதுக்கு நீங்கள் விளக்கேற்றணும். விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோக்களை அங்கேயும் இங்கேயுமா எசகு பசகா ஒரு நேர் இல்லாமல் வைக்கக்கூடாது, நேராக வைக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒத்த இலையில் போடக்கூடாது, 2 இலை வச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் காலையில் எழுந்தோடனே தலைக்கு குளிச்சுட்டு, அவங்க வீட்டு பெண்கள் மருமகள்கள் அவங்க காலையில் எழுந்தோடனே தலைக்கு குளிச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். குளிக்காமல் அடுப்பை சமையல் கட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க நம்மளுடைய மூத்தவங்க. அதே மாதிரி அவங்க வயிறார சாப்பிட்டு சமைச்சா போதும், பட்டியாக இருந்து சமைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி காக்காய்க்கு படையல் போடுறதுக்கு முன்னாலே காக்காய்க்கு சாப்பாடு வச்சிடணும்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் நீர்நிலைகளுக்கு போய் உங்களால் திதி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பாருங்கள், தண்ணி எள்ளு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஆம்பளைகள் இந்த மாதிரி கை விட சொல்லி, இந்த மாதிரி கை வச்சுட்டு இதில் எள்ளு போட்டு தண்ணி விட்டு அப்படியே உங்கள் வீட்டு ஆம்பளைகளை பண்ண சொல்லி வீட்லேயே நீங்கள் திதியும் கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இல்லை யாருக்காவது 2 பேத்துக்கு இல்லை 3 பேர் 5 பேத்துக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். கோயிலுக்கு போகலாம், இதெல்லாம் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த அமாவாசையை தவற விடாதீங்க. உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதோ நான் தவறமாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்டில் கூட சொல்லுங்கள், இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா கூட சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய சேனலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.